கரூரில் 40 பேர் உயிரிழந்த போது புதுச்சேரிக்கு வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்தாத உங்க தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினார். ஆனா என்ன திருச்சி பேசினாங்கன்னா, கரூர்ல 40 பேர் கொலை செய்தார் விஜய் அப்படின்னு அந்த ஹோஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னார். நான் சொன்னேன், நான் தெளிவாதான் பேசினேன், உயிரிழந்தவர் தான் நான் சொன்னேன். அப்படியே நான் கொலை செய்தார்கள் சொல்லி இருந்தாலும் அது தவறு கிடையாது, நான் பின்வாங்க மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் கிட்ட சொன்னேன். இவர்கள் யாரையும் நீங்க தனியா மைக்கு கொடுத்து பேசுங்கன்னா பேச மாட்டோம். அப்படியே பேசினாலும் யாரா உன் கொள்கை தலைவர் 5 பேர் சொல்லுதான்னு சொன்னா கூட தெரியாது. இது திட்டமிட்டே திமுகவை பேசும்போது பேச விடக் கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே கூட்டப்பட்ட கூட்டம் என்பது தாவகாவில் இருந்தே எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்களே போன் செஞ்சு எனக்கு சொன்னாங்க, ஒரு பெண் பேசுறாங்கன்ற அந்த அறிவில்ல, கை அடிபட்டு வந்து நின்னு பேசுறாங்க அந்த அறிவில்ல, மேடையில ஒருத்தவங்க பேசும்போது கூச்சலிடக்கூடாது என்ற சபை நாகரிகம் இல்ல. நான் போய் நின்ன உடனேயே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி 2 பேர் பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்திருந்தாங்க, லாட்ரி மார்ட்டின் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுல இருந்து வந்திருந்தாங்க, டிவிகே சார்பா ரிட்டையர்டு ஐஜி ஒருத்தர் வந்திருந்தாரு, அடுத்தது பாஜக சார்பா வந்திருந்தாங்க, என்ஆர் காங்கிரஸ் சார்பா வந்திருந்தாங்க. இந்த கட்சிகள் எல்லாருமே பேசும்போது அமைதியா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தவிக புதுச்சேரியில ஆளும் கட்சியை நோக்கிதான் அவங்களோட குரல் இருக்கணும். திமுக புதுச்சேரியில எதிர்கட்சி பேச வரும்போது ஆர்ப்பரித்த அந்த கூட்டம் ஆளும் கட்சி அடுக்கடுக்கான பொய்களை முன்வைக்கும் போது அதை எதிர்த்தோ அதை கண்டித்தோ இப்படிப்பட்ட ஒரு கண்டன கோஷங்களை அவங்க எழுப்பவே கிடையாது. அவங்க 200 பேர் இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க டிவிகேன்னு. அப்பதான் நீங்க பேசவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிச்சாங்க. காரணம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால. செந்தில்வேல் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில திட்டமிட்டு இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, சைமல்டேனியஸா நடக்குது. அது நடக்கிறது பாஜகவா இருக்கு. அவர் குறிப்பிட்டு சொன்னாரு, நான் பேசும்போது பேடிஎம்னு கத்துனாங்க, இடியாப்பம் அப்படின்னு கத்துனாங்க. அதே குரல்கள் இங்கேயும் ஒலிச்சுது, அதே இடியாப்பம்னு சொன்னானுங்க, அப்படியே பேடிஎம்னு கத்துனாங்க. துண்டுதான் வேற, நபர்கள் சிந்தனை எல்லாம் ஒண்ணுதான். பாஜக ஒன்னாதான் இருக்கு.